அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருப்பியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபெரிவா அப்போ தேனம்பாக்கத்தில் இருக்கா. தேனம்பாக்கத்தில் கேம்ப்பு. அப்போ பெரிவாளை தரிசனம் பண்ண ஒரு அப்பாவும் பிள்ளையும் வரா. பெரிவாளை தரிசனம் பண்ண கூட்டம் இருக்கு. அப்போ அவளும் லைனில் நிற்கிறா, அந்த க்யூவில் நிற்கிறா பெரிவா தரிசனத்துக்காக. அவள் முகமே ரொம்ப அப்படியே சோகம், அப்படி ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கு அவளுடைய முகம். அப்படி அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப சோகமாக நிற்கிறான். அப்படி இருக்கும் பொழுது பெரியவா கிட்ட அவளுடைய டேர்ன் வருது. கிட்ட போன உடனே என்ன பண்ணுறா, ஓன்னு அழறா. ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையுமா ஓன்னு அழுது பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறான். பெரியவா ஏன் அழறேள், என்ன ஆச்சுன்னு கேட்குறான். இந்த பையன் கொஞ்சம் அழுது ஓஞ்சான். அவள் அப்பா அழுதுண்டே சொல்கிற, இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் மனைவி காலமாயிட்டா, அவளுடைய காரியங்கள்லாம் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. அதெல்லாம் முடிச்சு ஒரு மாதம் ஆறுது. எங்களால் தனியாக வாழ தெரியல பெரியவா. என் மனைவி போனதுனால என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நானும் என் பிள்ளையும் மட்டும்தான். அதுதான் உங்களை தரிசனம் பண்ணிவிட்டு சொத்து எல்லாத்தையும் மடத்துக்கே எழுதி வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சன்னியாசம் வாங்கிடலான்னு இருக்கோம் பெரியவான்னு அழற. ஓன்னு அழற. சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கலாம் பெரியவான்னு ஓன்னு அழற. பெரியவா பார்த்தா, சரி நீ வாழ்ந்துட்டு உன் மனைவி காலமாயிட்டா, ஓரளவுக்கு வாழ்ந்துட்ட, நீ சந்நியாசம் வாங்கிக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். உன் பையன் இப்போ தான் குர்த்து சின்னவன், இப்போ தான் அவனையும் நீ சந்நியாசம் வாங்கிக்கோன்னு இப்படி நிர்பந்தப்படுத்துறியே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பெரியவா கேட்குற. உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு இப்படி கேட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அவள் சின்ன பையன், நீ வாழ்ந்துட்ட, உன் மனைவியும் இறந்துட்டான், ஓரளவுக்கு வாழ்ந்து முடிச்சிட்ட, அதனால் நீ சந்நியாசம் வாங்கிக்க ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். அதுக்குன்னு எல்லா மனைவி செத்து போனால் எல்லாருமே சந்நியாசம் வாங்கிக்கணுங்கிறது நடக்காத காரியம். ஆனால் உன் பையன் இப்போ தான் குர்த்து சின்ன பையன், அவனை போய் நீ சந்நியாசம் வாங்கிக்கணும்னு அவனையும் சேர்த்து சொல்கிறையே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறார். திகச்சு போய் நிற்கிறார். சரி ஒன்று பண்ணு, நீ உன் பையனை இங்கே மடத்தில் விடு, இங்கே விட்டு நீ ஒரு வேலை உனக்கு சொல்கிறேன், நீ பண்ணு, அது வரைக்கும் உன் பையன் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறான். உத்தரவு பெரியவாங்கிறது. பக்கத்து ஊருக்கு போ, அங்கே சிவங்கோயில் குருக்கள் வீடு இருக்கும், அங்கே போயிட்டு அவளை பார்த்துட்டு நீ அப்புறம் இங்கே வா அப்படிங்கிற. எந்த கோவில் குருக்கள், எந்த ஊர், ஏன் நான் அவரை பார்க்கணும், இதெல்லாம் எந்த கேள்வியும் வெறுக்கும் கேட்கணும்னு தோணல. பெரியவாளும் சொல்லலை. சரி பெரியவா உத்தரவுன்னு பெரியவா சொன்னாலின்னு கிளம்பிடுற. வரும் பையனை மடத்துலேயே விட்டுட்டு அவர் கிளம்பிடுற. போகிற பெரியவா சொன்ன மாதிரியே அந்த தேனம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறேன். பெரியவா எந்த ஊர் சொல்கிறோம், ஊர் பேர் கூட சொல்லலை, பக்கத்து ஊருக்கு போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பக்கத்தில் எந்த ஊரோ அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊர் சிவங்கோவில் குருக்கள் வீடு எங்கேன்னு கேட்டுண்டு அந்த சிவங்கோவில் குருக்களாத்துக்கு இவர் போகிற. போய் அதுக்குள்ளேயும் அங்கே என்னாருது, இங்கே பெரியவா இங்கே சொல்லிகிட்டே இருக்கால, அந்த குற்களாத்துக்கு போய் பார்த்துட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற.
ஏன் என்னன்னு புரியல இவருக்கு. ஆனால் சரின்னு சொல்லிட்டாரோன்னோ. இவர் பெரியவா இங்கே சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே அங்கே என்ன வாத்தில் குறுக்கலாத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த குறுக்கலாத்து பெண் அவள் அம்மாட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு வந்து இன்னைக்கு பெரியவா கனவுல வந்து உனக்கு இன்னைக்கு கல்யாணம் நிச்சயாக போகிறதுன்னு சொன்னாம்மா அப்படின்னு அந்த பெண்ணு சொல்கிறான். அவள் அம்மா ஒரே கோபமாக, கையில் காலனா காசு கிடையாது, இதில் கல்யாணம் நிச்சயதார்த்தமா உனக்கு, அதுவும் இன்றைக்கேவா, அப்பா காதில் விழுந்து அவனை கொன்னுடுவாடி, இதெல்லாம் பேசிட்டு திட்டாத, பேசாமல் போ அப்படின்னு அவன் அம்மா கோபமாக கடிஞ்சிக்கிறான் அந்த பெண்ணை. அந்த பெண்ணுக்கு பாவம் அழுகையே வந்துடுறது. அவள் பாவம் ஏதோ ஆசையாக சொல்கிறான், பெரியவா கனவுல வந்தா. ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜீவனம் அவாத்தில். குறுக்கலாம் சிவங்கோயிலில் குறுக்களாக இருக்கார், அந்த ஊர் கிராமத்து சிவங்கோயிலில் குறுக்களாக இருக்கார். ரொம்ப சம்பாத்தியம் இல்லாத ஒரு கோவில் அது, அதனால ரொம்ப கஷ்டப்படுறார். இந்த பெண்ணும் கல்யாணத்துக்கு வயசுக்கு வந்துட்டா, கல்யாண வயது வந்துருத்து அவளுக்கு. ஆனால் கல்யாணம் பண்ண முடியல, ஏன்னா அவள்கிட்ட காசு இல்லை. இதில் இந்த பெண்ணுக்கு மகாபெரிவா கனவுல வந்து சொல்லியிருக்கா, உனக்கு இன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆக போகிறது வெடிகாத்தால் சொல்லியிருக்கா. அந்த குழந்தை வந்து அவள் அம்மாட்ட ஆசையாக சொல்கிறது, அம்மா இந்த மாதிரி எனக்கு கனவுல பெரியவா வந்து இன்னைக்கு நிச்சயம் போகிறதுன்னு சொல்கிறாம்மா அப்படின்னோடனே அவள் அம்மா பாவம் அதை ஹேண்டில் பண்ண தெரியல. பாவம் அவளுக்கு விரக்தி. அவளுக்கும் ஆசை தான் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். எந்த தாயாருக்கு தான் இருக்காது தன் பெண்ணை வந்து நல்ல இடத்துல நல்ல ஜாம்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எந்த தாயாருக்கு தான் ஆசை இருக்காது. பாவம் அவள் வந்து எதுவும் வேணும்னு சொல்லலை, ஒரு விரக்தியில் சொல்கிறா. காலனா கையில் காசு இல்லை, இதில் வந்து உனக்கு இன்றைக்கே கல்யாணம் நிச்சயம் போகிறதுன்னு சொன்னாலாக்கும் பெரியவா. பேசாமல் இருடி, அப்பா காதில் விழுந்தா அவனை கொன்னுடுவேர் போ அப்படின்னு சொல்லிடுறா அவன் அம்மா. இதை கேட்டவுடனே ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு இருக்கிற ஒரு ஆசையாக இருக்கிற பெண்ணுக்கு நிச்சயமாக மனசு வேதனையாக இருக்கும் இல்லையா? அந்த வேதனை அந்த குழந்தைக்கு கண் கலங்கிடுறது. பாவம் சரின்னு அது பாவம் அது வட்க போயிடுறது. இதுதான் நடக்கிறது இங்கே சீன். அங்கே பெரியவா அந்த குறுக்களாத்துக்கு போயிட்டு வான்னு இவர் அனுப்புகிறார், சந்நியாசம் வாங்கிக்கணும்னு சொன்னவர். சரின்னு இந்த குறுக்கள் பெரியவா சொல்லியிருக்காளேன்னு இந்த குறுக்களாத்து. அப்போ இந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்கா, பேசாமல் போ அப்படின்னு சொல்கிறாளே. அந்த டைமில் தான் டொக்குன்னு கதவை தட்டுறது. யாரோ கதவை தட்டுறான். இந்த பெண் தான் கதவை எப்படி திறக்கிறான். திறந்தான் இந்த சந்நியாசம் வாங்கிக்கணும்னு இருந்தாரே இந்த மாமா நிற்கிறார். இந்த குறுக்கள் சிவங்கோயில் குறுக்களாய் தானேங்கிறார். ஆமாம் மாமா அப்படின்னு இந்த பெண் சொல்கிறார். அப்பாவை பார்க்கணும், அப்பா கோவிலுக்கு பூஜைக்கு போயிருக்கா, வாங்கோ உட்காருங்கோ. ஒரு அழகான ஒரு நல்ல சம்பிரதாயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் அவள். அதனால் அம்மா யாரோ வந்திருக்கா அப்படின்ட்டு போகாமல், வாங்கோ மாமா உட்காருங்கோ, அப்பா பூஜைக்கு போயிருக்கா கோவிலுக்கு, இருங்கோ அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்னு அழகாக சொல்கிறது. அப்படின்னா சொல்லணும் குழந்தைகள் இல்லையா? அம்மா somebody has come அப்படின்ட்டு போயிடும். அது வான்னு கூட கூப்பிடாது, வாங்கோ அம்மாவை கூப்பிடுறேன்னு கூட கூப்பிடாது. தெரியறதில்ல பாதி குழந்தைகளுக்கு. கதவை திறக்க வேண்டியது, மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் ரூமுக்கு போயிட வேண்டியது. அவள் அம்மா வந்து தான் பேசணும் எதுவாக இருந்தாலும். ஆனால் இந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்க்கப்படவில்லை. ஒரு அழகான, என்னதான் காசு பணம் இல்லைனாலும் பண்பாடு கற்றுக் கொடுத்துருந்தா அந்த குழந்தைக்கு. அதனால் வாங்கோ உட்காருங்கோ. சரி இந்த மாமா உட்கார, அம்மா யாரோ வந்திருக்காம்மா அப்படி. அவள் அம்மா வரா, வாங்கோங்கிறா. மாமியும் யார் என்ன சம்பிரதாயம், வாங்கோ உட்காருங்க. என்ன வேணும்னு, இல்லை மாமாவை பார்க்கணும், மாமா கோவில் போயிருக்கா, கொஞ்சம் இருங்கோ, குடிக்கிறதுக்கு எதாவது கொண்டு வரேன். என்னதான் பணம் காசு இல்லைனாலும் ஏதாவது சாப்பிட்றேளா அப்படின்னு கூட கேட்கக்கூடாது. சாப்பிட்றேளா இருக்கிறத கொண்டு வந்து, நீர் மோராக இருந்தாலும் கொடுக்கணும். சாப்பிட்றேளா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு சாப்பிட்றேன் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவாள் இல்லையா? அதனால் அவள் கொண்டு வந்து கொடுத்துட்றான். மாமி கொண்டு வந்து ஏதோ காஃபியோ தண்ணி காஃபியோ ஏதோ ஒன்று கொடுத்துட்றான். மாமா குடிச்சுட்டு இருக்கார். அதை குறுக்கள் கோவிலேருந்து வர வந்தோடனே நமஸ்காரங்கிற, மகாபெரிவா உங்களை பார்த்துட்டு வர சொன்னா அப்படிங்கிற. என்ன பார்த்துட்டு வர சொன்னால? ஏன்னா அவள் ரொம்ப மகாபெரிவா பக்தாவா, சும்மா சொல்லக்கூடாது, அது சொல்லணும். மகாபெரிவா மேலே அப்படி ஒரு பக்தி இந்த மாமாக்கும் சரி, அந்த குழந்தைக்கும் சரி, அந்த மாமிக்கும் சரி. மகாபெரிவாள்கிட்ட அப்படி பக்தி உள்ள ஒரு குடும்பம். அதான் பெரிவா அனுகிரகம் பண்ணுறார் அந்த குடும்பத்துக்கு.
அதான் இல்லை, அந்த குழந்தை பாவம் கஷ்டப்படுறாவா குடும்பம்னு பண்ணுறான். பக்தியை பக்தாளுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவான்னு இல்லை, யாரோ பெரியவாளை பற்றியே தெரியாதவாளுக்கு கூட பெரியவா போய் அவள்கிட்ட அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் பெரியவாளை தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ பார்க்குறோம். ஆனால் பக்தாங்கிறதுனால அனுகிரகம் இல்லை. பாவம் சிவங்கோயிலில் பூஜை பண்ணுறவர் வாயில்லா பூச்சி, பாவம் சம்பாதிக்க வழி இல்லை, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக அனுகிரகம் பண்ணுறாள் பெரியவா. பெரியவா மகா பெரியவா அவங்கள பார்த்துட்டு வர சொன்னார் அப்படிங்கிறார். அதுக்குள்ளேயும் இந்த மாமாவுக்கு இந்த பெண்கிட்ட பேச்சு கொடுத்து பேசுகிறார். அந்த மாமா வரத்துக்குள்ள, குருக்கள் உள்ள வரத்துக்குள்ள இந்த பெண்ணா அந்த ஹாலில் இருக்குனால என்னம்மா பண்ணுற, என்ன படிக்கிற நீ அப்படின்லாம் கேட்குறது. நான் இந்த படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன்னு இந்த பொண்ணு சொல்கிறது. பார்க்கவும் பார்க்க லட்சணமாக இருக்கான். இந்த பெண்ணை பார்த்த உடனே இந்த மாமாவுக்கு சந்நியாசம் வாங்கிக்கணும்னு போனதே இந்த மாமாவுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம பையனுக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு தோன்றுறது. பெரியவா இவர்கிட்ட இந்த வேலையா இப்படி போய் கேளுன்னு கூட சொல்லி கொடுக்கல. அவர் அவளத்தில் போய் பாரு, அந்த குறுக்களை பார்த்துட்டு வான்னு மட்டும்தான் சொன்னார். இவருக்கு இந்த பெண்ணை பார்த்த உடனே சித்த நேரம் 2 நிமிஷம் அந்த குழந்தைகிட்ட பேசினா, அந்த குழந்தை அழகாக பேசினதை பார்த்துட்டு வாங்கோ உட்காருங்கோன்னு சொல்கிறத பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகி சந்நியாசம்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு இல்லை நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேன் என்ன அப்படின்னு தோன்றது. அவருக்கு தானாக தோணிக்கிறது மனசில். ஆனால் இந்த மாமா அப்புறம்தான் அந்த குறுக்கள் வர்றார், அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் தான் குறுக்கள் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராரு. வாங்கோங்கிற நான் மகாபிரிவா அமுச்சு வந்தேன். பெரியவா என்னமோ உங்களை பார்த்துட்டு வர சொன்னா, அவ்வளோதான் சொன்னா. ஆனால் இன்னும் எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்கு இப்போ தோன்றது உங்காத்து பெண்ணை நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. குறுக்கள் சொல்கிறார், தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறேன். இல்லை நான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பணங்காசு கிடையாது, என்னால் ஒன்றும் சீர் பண்ணி கல்யாணம் பண்ணி தர முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிற தன்னுடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்கிறேன். உடனே அவர் இந்த சந்நியாசம் வாங்கி வந்தவர் ஐடியாவில் வந்தார். அவர் சொல்கிறார், அதுக்கு என்ன, என் மனைவியோட நகைநட்டெல்லாம் நிறையா இருக்குது, நாங்களே அதெல்லாம் போட்டு நானே செலவு பண்ணி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சம்மதம் தானேன்னு கேட்குறாரு. உடனே அவருக்கு கண்லேன்னு அப்படியே கண்கள்லேருந்து தாரதாரையாக கண்ணீர் கொட்டுறது. குறுக்கள் மாமாக்கும் சரி, நான் எப்படி என் குழந்தைய கல்யாணம் பண்ணி கரை சேர்க்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி வீடு தேடி பொன் கேட்டு நாங்களே எல்லா செலவும் ஏற்றுட்டு நாங்களே நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரே மகாபெரிவா, இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுறாரே பெரியவா, இந்த மாத்துக்கு 5 இந்த குழந்தைய கரை சேர்க்கணும்னு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்காளேன்னு அவளுக்கு அழுக தாங்க முடியலை அவருக்கு. மகாபெரிவா அனுகிரகம், மகாபெரிவா அனுகிரகம் எங்கள் பாக்கியம். நிச்சயமாக என் பொண்ணை நான் கன்னியாதானம் பண்ணித்தரேன், என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கெல்லாம் என்ன பரவாயில்லன்னு அவர் சொல்லிட்டு போகிறார். அதனால் ஒரு பக்கத்தில் வாக்கு மாதிரி மாற்றிண்டு அவர் போகிறார். திருப்பியும் போய் மடத்தில் போய் நமஸ்காரம் பண்ணுறார். என்ன பாத்தியா குறுக்களைன்னு கேட்குறார். ஆஹா, பையனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டேன், அதுதான் நான் அமிச்சேன் அப்படிங்கிறா பெரியவா. இப்போ சந்நியாசமும் வேண்டாம், உன் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியோட கொஞ்சின்றுன்னு சொல்லி அவளுக்கு அனுகிரகம் பண்ணாலாம். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட, அந்த குறுக்கள் பெண்ணோட அந்த பையனுக்கு ஜாம்னு கல்யாணம் ஆகி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து அந்த மாமா நல்லா செட்டில் ஆகி மாட்டு பெண் அழகாக அந்த மாமாவுக்கு சமைச்சு போட்டுண்டு சந்நியாசம் வாங்கின அப்பா பையனை சம்சாரியாக ஆக்கிட்டார் மகாபெரிவா. அதுவும் எப்படி ஒரு குழந்தைக்கு, ஒரு ஏழை பெண்ணுக்கு அனுகிரகம் பண்ணி இவா மூலமாக அவளை கனெக்ட் பண்ணி அவளுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண வச்சு, அந்த மாதிரி இது ஒரு அனுகிரகம் அந்த அந்த குழந்தைக்கு, உண்மையான பக்திக்கு. அதே மாதிரி இவாளும் மகாபெரிவாள்கிட்ட பக்தி உள்ளவா, ஏதோ விரக்தியில் தான் பேசுகிறா, இவாளுக்கு நிஜமாவே சந்நியாச எண்ணங்கள்லாம் இல்லைன்னு பெரியவாளுக்கு தெரியும். அதனால் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இந்த ஒரு குடும்பமாக ஆயிடுவா, இவாளோட இந்த விரக்தியெல்லாம் போயிடும்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் அந்த 2 குடும்பத்துக்கும் இல்லையா, நல்ல ஒரு அனுபவம். அரஹர சங்கரா ஜெய ஜெய் சங்கரா, அரஹர சங்கரா ஜெய ஜெய் சங்கரா.